இந்த வருஷம் எல்பிஎல்ல ஒரு விட்டப்பு மேட்ச்னா இந்த மேட்ச் தான். குவாலிஃபயர் ஒன்று ஜெஃப்னாக்கும் காலிக்கு தான் நடந்தது நேற்று. 242 ரன் அடிச்சும் கடைசி வரைக்கும் ஜெஃப்னாக்கு நிம்மதியே இல்ல. டொஸ்ஸா வின் பண்ண காலி ஃபர்ஸ்ட் வந்து போலிங் எடுக்கிறாங்க. அஃபிக்ஸ 19க்கு அவுட். அதுக்கு பிறகுதான் ஜெஃப்னாட உண்மையான சீனே தொடங்கினது. கமல் மிஸ்ட்ராவும் அங்கால கவாயா நாஃபேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து 138 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இந்த குவாலிஃபயர் 1ல. மிஸ்ட்ரா 55 போல்ல 108 ரன். இந்த ரன் கட்டாயம் இந்த மேட்ச்ல தேவை, ஏனென்றா இது குவாலிஃபயர் 1. நாஃபே 54. அதுக்கு பிறகு டவுஹெட் ஒரு 21 போல்ல 54 ரன் அடிக்க ஜெஃப்னா 242 ரன்னுக்கு 2 விக்கெட்ஸ் மட்டும்தான். எல்பிஎல் ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் டோட்டல் இந்த ரன் தான். சரி, ஒரு பிரஷரான மேட்ச்ல இவ்வளவு ரன் அடிச்சிட்டோம். இது ஒரு இமாலய ஸ்கோர். நிம்மதியா விளையாடலாம் நினைச்சா அங்கால பக்கத்துல காலி அப்படி விடவே இல்லை. சாம் ஹார்பர் 44, அசலங்க 27. ரெண்டு பேரும் சேர்ந்து பவர் பிளேக்குள்ள அடிக்க வேண்டிய எல்லா அடிகளையும் வந்து அடிச்சாங்க. ஆனா ஜெஃப்னாட போலிங்ல லிசார்ட் வில்லியம்ஸ் ஒரு முக்கியமான 2 விக்கெட் எடுத்த. எப்படி ஒரு சீட்டு கட்டல நடுவுல இருந்து ஒரு சீட் எடுத்தா எல்லாமே வந்து விழுமோ அதே மாதிரியான ஒரு விக்கெட் தான் அந்த 2 விக்கெட். இப்ப காலிக்கு சேசிங் கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற ஆரம்பிக்குது. ஷாமிக்க 39, தசுன் 34. கடைசியில இந்த மேட்சை எப்படியாவது அடிச்சு வின் பண்ணணும்னு கொலம்பேஜ் 9 போல்ல 27 ரன் மரணாத்தாக்கு தாக்கினார் ஜெஃப்னாவை. ஆனா என்ன செய்யறது, இப்படியான ஒரு சேசிங்ல வந்து தொடக்கத்துல இருந்து முடிவு மட்டும் ஒரே ஸ்டெஜ்ல வந்து வரணும். நடுவுல ஒரு சின்ன கொலாப்ஸ் வந்தாலும் அந்த டார்கெட் வந்து நல்லா அடையலாம் போயிட்டு. அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்தது. 20 ஓவர் முடிவுல காலி போராடி ஒரு 228 ரன் எடுத்தாங்க 8 விக்கெட்ஸுக்கு. இப்ப இந்த குவாலிஃபயர் 1ல ஜெஃப்னா 14 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி ஃபைனலுக்கும் போறாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஜெஃப்னாக்கு ஒரு பயத்தை காட்டியிருந்தாங்க காலி. இந்த மேட்ச்ல முகமது சிராஜ் 3 விக்கெட்டை வந்து எடுத்திருந்தார்.